வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 சற்று வித்தியாசமான கோணத்தில் தான் பார்க்கப்படுகிறது. காரணம் 4 முனை 5 முனை என்று போட்டியினுடைய அந்த எல்லைகளை வைத்து கொண்டே செல்கிறார்கள். ஆனால் போகிற போக்கை பார்த்தால் 7 முனை 10 முனை போட்டி வந்துவிடும் போல் இருக்கிறது. காரணம், வலுவான கூட்டணி என்பதை விட அதிக எண்ணிக்கையிலான கட்சிகளை இணைத்து கொண்டு எப்படியாவது எதிரியை தோற்க வேண்டும் என்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தகுதியில்லாத வியூகத்தை அவர் வகுத்து விட்டார் திமுக தலைவர் ஸ்டாலின். இதனுடைய விளைவு தன்னை சமூக நீதி கட்சி என்றும் மாற்று சக்தி நான் தான் என்றும், அதாவது இருக்கிற மதவாத சக்திகளுக்கு நான் தான் மாற்று சக்தி, மதவாத சக்தின்னு ஒன்று இருக்காங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு நான் தான் மாற்று சக்தி, நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் இந்த பிஜேபி வரவிடாமல் தடுக்க முடியும், நீங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே போனால் பிஜேபி வந்துடும், நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம், நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம், நான் ஜெயிக்கிறது கஷ்டம், இப்படியெல்லாம் பாட்டு பாடி பல்லவி பாடி தான் இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து வைத்திருந்தார். இந்த காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டுகள் ஒதுக்கியது தேமுதிக. பிரேமலதா அம்மையார் அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து இன்னும் சீட்டு தொகுதிகள் எண்ணிக்கை இன்னும் இறுதி செய்யப்படலை. ஆனால் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் கொடுத்தால், ஒருவேளை அவள் சிங்கிள் டிஜிட்டில் கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்களான்னு தெரியாது. இப்படி ஒரு பொருந்தாத கூட்டணியை உருவாக்கி அதை உருவாக்கியது ஒரு பக்கம். நீங்கள் வளர்வதற்காக எங்களை வதைப்பதா? இதுதான் கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கை. ஆதங்கம், பகிரங்க ஆதங்கம், வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. சிபிஎம், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கூட ஒரு பக்கம், சிபிஎம் இதை வலிமையாக எதிர்க்குது. எங்களுக்கு போன முறை கொடுத்த சீட்டை கொடுங்க, வேற ஒன்றும் அதிகமாகலாம் கேட்கல. அதே மாதிரி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க வெளியே போயிட்டாங்க. நீ இந்த 1 2லாம் என்கிட்ட பேசாத, வெளியே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய வாக்கு வங்கி வட மாவட்டங்களில் மட்டுமல்ல, வடமண்டலம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 15-20,000 15லேருந்து 20,000 வாக்குகளை அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வேலை செஞ்சவங்க. அடுத்து இருப்பது பிசிக. இவங்களுக்கு மதசார்பற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சின்னு ஒரு முகத்தை கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, இவங்க வெளியே போவாங்களா அப்படிங்கிறது வேறு. யார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, பிசிக, விடுதலை சிறுத்தைகள், இவங்கெல்லாம் கூட்டணியிலேருந்து வெளியே போவாங்களாங்கிறது அது ஒரு தனி விவாதம். ஆனால் நீங்கள் கூட்டணியே முடிந்தாலும் வேலை செய்ய மாட்டாங்க. தப்பும் தவறுமா ஏதாவது போட்டு கூட்டணி முடிஞ்சாலும். இப்படி ஒரு கூட்டணி சமையல்காரரை வைத்துக்கொண்டு பெரிய விருந்து ஏற்பாடு செய்தது மாபெரும் பிழை. தேர்தல் என்று சிந்தித்து வாக்களியுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.